சொல்லுங்கண்ணே. டியூ அமௌண்ட் அவர் தான் கட்டிட்டாருன்னாரு. அவங்க கொடுத்த அமௌண்ட்டை கட்டியாச்சு அண்ணே. அவங்க கொடுத்த அமௌண்ட் அளவுக்கு கட்டியாச்சுண்ணே. எக்ஸ்ட்ரா ஓவர் வட்டி போட்டால் எப்படிண்ணே கட்டுவார்? இல்லைண்ணே, நான் யாருண்ணே எடுத்தா? பேங்க்ல எந்த பேங்க்ல வந்து எடுத்தார் அவரு? எந்த பேங்க்ல வந்து லோன் எடுத்தார் சொல்லுங்க. எந்த பேங்க்ல எடுத்தாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க பேங்க்ல நேரடியா வந்து எடுத்தாரா அவரு? நேரடியா அவர் வந்து எடுத்தாரா? ஆன்லைன் மூலமா போட்டு விட்டுருக்காங்க. நாங்க டீட்டெயில்ஸ் வேணாம்னு சொன்னோம், அமௌண்ட் வேணாம்னு சொன்னோம். ஆனா அவங்களா போட்டு விட்டுட்டாங்க. எவ்வளவு 1,05,000 ரூபாய் போட்டு விட்டுருக்காங்க. நாங்க 1,20,000 ரூபாய் வரைக்கும் கட்டிட்டோம். அதாவது பெனாலிட்டி இதெல்லாம் பெனாலிட்டி எல்லாமே பிடிச்சிட்டாங்க. எங்களுக்கு 1,05,000 ரூபாய் தானே வந்துச்சு. எப்படினாலும் சரிங்க சார், 1,05,000 ரூபாய் கணக்கு கட்டிட்டாரு. அதாவது 3 வருஷம் எங்க கிட்ட சொல்லல, 36 மாசம் சொன்னாங்க. நாங்க இல்லங்கண்ணே, ஆன்லைன் லோன்னா இல்ல, எங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லல. 36 மாசம் சொன்னாங்க. 36 மாசம் எங்களால கட்ட முடியாது, நாங்க கூலி வேலைக்காரவங்க, கட்ட முடியாது அப்படின்னு சொன்னேன். நாங்க எத்தனையோ தடவை அவாய்ட் பண்ணோம். அவங்களாதான் இல்லைங்க, நீங்க 36 மாசத்துக்குள்ள நீங்க உங்க அமௌண்ட்டை நீங்க கட்டி முடிச்சுக்கலாம், அசல் கட்ட வந்து வட்டி குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் இல்லைங்க, 36 மாசம் எங்களால கட்ட முடியாது, நாங்க வந்து கூலி வேலைக்கு போறவங்க, காலவாச வேலைக்கு போறவங்க, எங்களால கட்ட முடியாது அப்படின்னு வற்புறுத்தி அவங்களா போட்டு விட்டாங்க. எங்க மனசாட்சிக்கு தகுந்து நாங்க போட்டு விட்டது அளவுக்கு நாங்க கட்டிட்டோம். திரும்ப நீங்க 1,00,000 ரூபாய்க்கு 1,00,000 ரூபாய வட்டி போட்டு நீங்க கட்டுன்னு சொன்னா நாங்க கட்ட முடியுமா? நீங்க அப்படி இருந்து அவர் வேலைக்கு போன இடத்துல போய் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. இப்ப வேலை இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏதோ போற இடத்துல கிடைக்கிற வேலையை வச்சுட்டு வீட்டை நாங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க முடியாம நாங்க உட்காந்துருக்கோம். நீங்க பழைய வெடிக்கு நீங்க வந்து செஞ்சா சரி, அப்ப அவர்கிட்ட நீங்க கேட்டுக்கங்க. லோன் நாங்க வாங்கல, நாங்க போய் பேங்குக்கு நாங்க போய் அலைஞ்சு வாங்கல, சரிங்களா? அவங்களா ஆன்லைன்ல போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் அவங்களா நீங்க இவ்வளவு கட்டுங்க அவ்வளவு கட்டுங்க, என்ன செக் பண்ண? எங்க டீடைல்ஸ் எதுவுமே நாங்க குடுக்கலங்க. டிவி வாங்க என்னங்க சும்மா இருக்க சொல்றீங்க? டிவி வாங்குனதுக்கு எதுக்கு அவங்க போட்டு விட்டாங்க? டிவி வாங்குனதுக்கு எதுக்கு அவங்க லோனை போட்டு விட்டாங்க சொல்லுங்க. டிவி வாங்கினதுக்கான லோன் நாங்க கட்டிட்டோம்ல.